ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு ரிவெஞ்ச் ஆக்ஷன் மூவியை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி குதூகலத்திற்கு கொஞ்சமும் பஞ்சம் இல்லாமல் வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு சூப்பரான ஃபேமிலி. அந்த ஃபேமிலிக்குள்ளே ஏற்படுற ஒரு இழப்பு, அதுலேருந்து மீண்டு வர முடியாத அளவுக்கான ஒரு துயரத்துக்கு அவங்க ஆளாகிறாங்க. இந்த ஃபேமிலிக்கு இழப்பை ஏற்படுத்தின அந்த ரெண்டு பெரிய கேங்கு, ஒரு சாதாரண மனுஷனான நம்ம ஹீரோ அந்த ரெண்டு கேங்கையும் பழி தீத்தானா அப்படின்றது தான் அந்த படத்தோட முழு கதை. இந்த கதை என்னவோ நம்ம பல படங்களில் பார்த்தா நமக்கு பழக்கப்பட்ட கதையாக இருந்தாலும், ஒரு சாதாரண மனுஷன் தான் ஃபேமிலிக்கு ஒன்றுனா எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போவான் அப்படின்றது இந்த படத்தில் ரொம்ப சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க. யாருன்னே தெரியாத ரெண்டு கேங்கு அவங்களை எப்படி தேடி பிடிச்சி அழிக்கிறான் அப்படின்றது அந்த படத்தோட சுவாரஸ்யமே. இந்த படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா சைலண்ட் நைட். 2023 வந்த படம் இது. இந்த படத்தை நீங்க இங்கிலீஷ்லயும் கூட பார்க்கலாம். ஏன்னா அந்த படத்துல பெரும்பாலும் டைலாக்ஸே கிடையாது. படத்தோட பெரும்பாலான சீனை பார்த்தீங்கன்னா எல்லாமே எமோஷன்ஸ்ல தான் கன்வே பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஆர்ஜே கதை சொல்லி ஆர்ஜே. நம்ம சேனலோட தனித்துவம் பெரும்பாலான யூடியூப் சேனல்களில் போடாத படங்களா எடுத்து வரதான் நம்மளோட முயற்சி. அதை பார்த்து நீங்க சிலாகியத்தில் மட்டும்தான் நமக்கு மகிழ்ச்சி. இப்போதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அப்படியே அந்த லைக் பண்ண தட்டி விட்டு படத்தை பார்க்க ஆரம்பிங்க. வாங்க இப்போ படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஓப்பனிங் சீனில் ஒருத்தன் கையை முகத்திலலாம் ரத்தம் சுட்ட ஒரு கூட்டத்தை குழந்துக்கிட்டு தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறான். ஓடின ஒரு காம்பவுண்டை ஜம்ப் பண்ணி அந்தாண்ட விழுறான். விழுந்தவன் சுற்றி முக்கியம் பார்த்துட்டு யாரையோ தேடுறான். தேடிட்டு யாரும் இல்லாதனால ஒரு ரயில்வே ட்ராக் எடுத்து வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கிறான். ஓடினவன் ஒரு இடத்துல நின்று சுற்றி முத்தி பயங்கர கோவத்தோட யாரையோ தேடிக்கிட்டு இருக்கிறான். அதே சமயம் அவன் ஒரு குழந்தையோட விளையாடுற மாதிரியான ஒரு ட்ரீமை காமிக்கிறாங்க. இந்த பயங்கர கொலவெறியோட யாரையோ தேடிக்கிட்டு இருக்கிற இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ பிரியான். அங்கே பக்கத்தில் கார்லேருந்து வர ஒரு புல்லட்டு சத்தம் அவனோட கவனத்தை ஈர்க்குது. அந்த சத்தத்தை கேட்டவன் அவங்கள நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான். அந்த பக்கம் ரெண்டு காரில் ரெண்டு கேங்குக்கு கன் ஃபைட் நடந்துக்கிட்டு இருக்க. அந்த பக்கமாக இவன் ஓடுறான். ரெண்டு கேங்கும் ஒருத்தனை மாறி சுட்டுக்கிட்டு ரன்னிங்லேயே போயிட்டு இருக்கையில அங்கே இருக்கிற ஒரு ஃபயர் ஹைட்ரண்ட்ல மோதி அந்த காரு பறக்குது. மீதம் இருந்த இன்னொரு கேங்கோட காரு ஒரு சந்துக்குள்ள வருது. அவங்கள விரட்டி வந்த நம்ம ஹீரோ ரொம்ப ஆக்ரோஷமா ஒரு இரும்பு ராடை எடுத்து அந்த காரு கண்ணாடி அடிச்சு உடைக்கிறான். போன காரு ரிட்டன் திரும்பி இவனை விரட்ட ஆரம்பிக்குது. அந்த காருக்குள்ள இருக்கிறவங்க ஒருத்தவங்க இவனை சுட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவனை தெரிச்சு ஓடுறான். ஓடுனவன் எதிர்க்க வந்து ஒரு ஃபோர்க் லிஃப்ட் மேல ஜம்ப் பண்ண நேரா ஃபோர்க் லிஃப்ட்ல வந்து மோதுது அந்த காரு. ஃபோர்க் லிஃப்ட்ல அந்த ஃபோர்க்கு உள்ள இருக்கிற எல்லாரையும் படம் பார்க்குது. அதுல தப்பிச்ச ஒருத்தன் இவனை கரெக்டா நெஞ்ச பார்த்து சொல்றான். ரெண்டாவது குண்டு அவனோட தொண்டையில உழுவ ரத்தம் பீரிட்டு அடிக்குது. அங்கேருந்து கட் பண்ணா ட்ரீட்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அங்க அவனோட ஒய்ஃப் சாயா வந்து அவனை பாக்குறாங்க. டிடெக்டிவ் டெனிஸ்ங்கிறவர் அவரோட கார்டு அவனுக்கு பக்கத்துல வச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. மேபி இவர் தான் கொண்டு வந்து இவனை அட்மிட் பண்ணிருக்கலாம். ஒரு வழியா அட்மிட் ஆனவன் ரெக்கவரி ஆயிடுறான். எழுந்து பேசி பாக்குறான். அவனுக்கு தொண்டையில அடிபட்டதுனால பேச்சு வரல. ஒரு லேசர் கிட்ட தொண்டையில அடிச்சு பேசுறதுக்கு ட்ரை பண்றான். அப்பயும் அவனால பேச முடியல. டிசப்பாயிண்ட் ஆனவன் தூக்கி வீசிடுறான் அந்த லேசர் கிட்ட. ஹஸ்பண்டோட கஷ்டத்தை பார்த்து அவனோட ஒய்ஃப் அவனுக்கு ஆறுதலா ஒரு ஹக்கை கொடுத்து அங்கேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி ஒரு கார்ல அழைச்சிட்டு போறாங்க. போற வழியில குழந்தைங்க பிளே கிரவுண்ட்ல விளையாண்டுட்டு இருக்கிறத பார்த்தவன் டிசப்பாயிண்ட் ஆகி அவன் கழுத்துல இருந்த டாலரை அறுத்து தூக்கி வீசுறான். இதெல்லாம் பார்க்கையில அவன் குழந்தைக்கு ஏதோ நடந்திருக்கும் அப்படின்ற மட்டும் நம்மளால உணர முடியுது. காரை விட்டு இறங்கினவனுக்கு திரும்பவும் குழந்தையோட விளையாடுற மாதிரியான ட்ரீம் வருது. வீட்டுக்குள்ள வந்தா எதிர்க்க ஒரு கிறிஸ்துமஸ் ட்ரீ இருக்கு. அதை பார்த்தவன் ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆயிடுறான். கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாதவன் பக்கத்துல இருக்கிற புக் ராக்கெல்லாம் அடிச்சு உடைக்கிறான். ஒய்ஃப் அவனை ஹக் பண்ணி ஆறுதல் சொல்றா. பக்கத்துல பார்த்தா இன்னைக்கான நியூஸ் பேப்பர் வந்திருக்கு. அதை எடுத்து படிக்கிறான். அதுல ஒரு கேங் ஃபைட்ல குழந்தை ஒண்ணு இறந்துட்டதா அதுல போட்டிருக்காங்க. அதை பார்த்தவன் ரொம்ப கடுப்பாயி அந்த பேப்பரை கிழிச்சு வீசுறான். மேபி இறந்தது இவனோட குழந்தையா இருக்கும் போல. இப்போ பக்கத்துல இந்த சரக்கு பாட்டில் எடுத்து கடன்னு கவுக்க இவனோட நிலைமையை பார்த்து அந்த ஒய்ஃப் ரொம்பவுமே வருத்தப்படுறா. தனியா உட்காந்து அழவுமே செய்யறா. மறுநாள் விடிய ஒய்ஃப் வந்து பாக்குறா. அப்பயும் அதே இடத்துல உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அதை பார்த்தவ அவங்கிட்ட பேசாம மெசேஜ்ல டெக்ஸ்ட் பண்றா. சாவியை பாத்தியா அப்படின்னு சொல்லி, எனக்கு வேலைக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றா. அவன் நான் சாவியெல்லாம் பார்க்கல அப்படின்ற மாதிரி ரிப்ளை பண்ணிட்டு அவன் குழந்தையோட ரூமுக்கு போறான். அங்க போயிட்டு அந்த ரூம்ல உள்ள பெட்டை கட்டி பிடிச்சி அழுதுட்டு குழந்தைக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி இமேஜின் பண்ணி ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு வாக்கிங் ஸ்டிக் எடுத்துட்டு வெளில போறான். வெளில போயிட்டு அந்த வராண்டால உட்காந்து அன்னைக்கு நடந்ததை ரிமைண்ட் பண்ணி பாக்குறான். அது ஒரு கிறிஸ்துமஸ் ஈவினிங். குழந்தையோட ரெண்டு பேரும் செம மகிழ்ச்சியா விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை அவனோட ஒய்ஃப் சாயா வீடியோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப தூரத்துல கேட்கிற கன் ஃபயர், ரெண்டு கார்ல ரெண்டு கேங் இடையில சண்டை நடக்குது துப்பாக்கியால. அங்க நாலா பக்கம் புல்லட் செதற பார்த்தவங்க பயந்து போயிட்டான். குழந்தைய வந்து பாதுகாக்கிறாங்க. அப்பவுமே புல்லட் எப்படியோ குழந்தை மேல பட ரத்த வெள்ளத்துல கிடக்குறான் பையன். அவனோட ரத்தத்தை தொட்டு பார்த்து அவங்களுக்கு உயிரே உறைஞ்சு போகுது. அதனாலதான் படத்தோட ஓப்பனிங்ல அந்த ரெண்டு கேங்கையும் விரட்டி போயிருக்கான் நம்ம படத்தோட ஹீரோ. அந்த ட்ரீம்ல இருந்து இப்ப ரியாலிட்டிக்கு வந்த நம்ம ஹீரோ உள்ள போயிட்டு அவன் சரக்கடிச்சு வச்சிருந்த பாட்டில்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வீசுறான். பக்கத்துல ஒரு பெட்ஷீட் இருந்ததை உதறி வெளில எடுத்துட்டு அதுக்குள்ள இருந்த பையனோட பைசைக்கிள் எடுத்து தொடச்சிக்கிட்டு இருக்கான். அவனோட ஒய்ஃபும் வேலைக்கு போயிட்டு அந்த நேரம் வந்துடுறாங்க. வந்தவங்க கொஞ்ச நேரம் கார்லயே வெயிட் பண்ணி இருந்துட்டு உள்ள போறாங்க. போய் பார்த்தா இவன் பையனோட துயரை தாங்காம அந்த சைக்கிள் எடுத்து தொடச்சிருக்கிறத பார்த்ததும் அவங்களுக்கு ரொம்பவே ஃபீல் ஆயிடுது. அப்போ அவனுக்கு மெசேஜ் பண்ணி விடுறாங்க. நம்ம பையனை நம்ம இழந்துட்டோம், எனக்கும் தான் அது வருத்தம், நம்ம அதுல இருந்து மீண்டு வரணும் அப்படின்ற மாதிரி மெசேஜ் போட்டு விடுறாங்க. அதை பார்த்தவன் ஒன்னும் கண்டுக்காம போனை தூக்கி போட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போறான். இப்போ ஹாஸ்பிட்டல்ல டிடெக்டிவ் டெனிஸ் வச்சுட்டு
வீட்டுக்கு போயிருந்த கார்டை எடுத்து பார்த்தவன் அங்க ஆபீஸ்க்கு போனா ஆபீஸ்ல டென்னிஸ் இல்ல. அங்க பார்த்தாக்கா கிரிமினல்ஸோட போர்டு ஒட்டி இருக்கு. அந்த போர்டுல உள்ள கிரிமினல்ஸ் எல்லாம் ஒரு ஆளா போட்டோ எடுக்கிறான். அதுல பார்த்தா இவனை தொண்டையில சுட்ட அந்த கிரிமினலோட போட்டோவும் அதுல இருக்கு. அதையும் எடுக்கிறான். இப்போ டென்னிஸ் ஆபீஸ்க்கு வந்துடுறாரு. வந்தவரை கூட அவன் மீட் பண்ணல. அந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிடுறான். அதை டென்னிஸ் தூரமா இருந்து பாக்குறாரு. வீட்டுக்கு வந்தவன் அவன் மொபைல்ல எடுத்த போட்டோஸ் எல்லாத்தையும் பிரிண்ட் போட்டு நோட்டீஸ் போர்டுல ஒட்டுறான். ஒட்டினவன் அவங்களை எப்போ கொலை பண்ண போறான் அப்படின்றதையும் அவனோட காலண்டர்ல குறிச்சு வைக்கிறான். குறிச்சு வச்சுட்டு அவங்கள பழிக்கு பழி தீக்கிறதுக்காண்டி தன்னோட உடம்ப தயார் பண்றான். ஒரு பக்கம் பாடியை தயார் பண்றதுக்காண்டி எக்ஸசைஸும், மறுபக்கம் கத்திய வச்சு எப்படி எதிரிகளை தாக்குறது அப்படின்ற வீடியோக்களை பார்த்து டம்மி பொம்மையை வச்சு குத்தி ட்ரைன் பண்ண கத்துக்கிறான். அதை எல்லாத்தையும் தூரத்துல இருந்து பாக்குறாங்க அவனோட ஒய்ஃப். உடல் பயிற்சியை முடிச்ச கையோட அவனோட கேரேஜ்ல கிடந்த பழைய அபாண்டன்டான லெம்போகினி கார் எடுத்து தயார் பண்றான். வெல்டிங் எல்லாம் வச்சு பக்காவா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அவனோட ஒய்ஃப் இவனை இழந்துருவோமா அப்படின்ற பயத்துல அழ ஆரம்பிக்கிறாங்க. கத்தி சண்டை உடற்பயிற்சி மட்டும் பத்தாதுன்னு நினைச்சவன் இப்ப துப்பாக்கி சுடவும் கத்துக்க ஆரம்பிக்கிறான். பெரிய பெரிய கன்ஸ் எல்லாம் எடுத்து சுட பழகிட்டு இருக்கிறான். அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா ஒய்ஃப் இவனை கட்டி பிடிச்சி ஒரே அழுக. இவனும் கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிக்கிறான். ஒய்ஃப் இப்போ எல்லாத்தையும் பேக்கப் பண்ணிட்டு வீட்டை விட்டு கிளம்புறாங்க. இவன் அவங்கள தடுக்கவும் இல்லை, நிறுத்தவும் இல்லை, அவங்கள பத்தி கண்டுக்கவும் இல்லை. அடுத்தது அவங்கள பழி வாங்குறதுக்கான அடுத்தடுத்த வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிடறான். கத்தி சண்டை துப்பாக்கி சண்டை பழகணும், அது மட்டும் பத்தாதுன்னு சொல்லி இப்ப குத்து சண்டையும் பழகி ஒரு டம்மியை போட்டு கீழே போட்டு குத்திக்கிட்டு இருக்கான். அதை முடிச்ச கையோட தன்னோட காரை எடுத்து ரேசிங்கும் பழக ஆரம்பிக்கிறான். முழு தகுதியோட தன்னை தயார்படுத்திக்கிட்டு இப்ப பழி வாங்க தயாராகிறான். இப்போ கேமரா வச்சு அந்த கேங்கோட மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் படம் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். திரும்ப தன்னோட உடலை பலப்படுத்துறதுக்காண்டி எக்ஸசைஸ் வெறித்தனமா செய்யறான். முன்னாடி எல்லாம் தடுமாறி செஞ்சுக்கிட்டு இருந்தவன் இப்போ நல்லா ஸ்ட்ராங்கா செய்ய ஆரம்பிக்கிறான். அதை முடிச்சவன் தன்னோட ட்ரைனிங் ஸ்கில்ல இன்னும் வலுப்படுத்துறதுக்காண்டி நல்லா ஸ்பீடா கார் ஓட்டி பழகுறான். அதுல நல்ல ட்ரைனிங் ஆனதுனால அவனோட முகத்துல ஒரு புண்ணுக்கு தெரியுது. அதை முடிச்ச கையோட தன்னோட ஷூட்டிங் ஸ்கில்ல சுய பரிசோதனை செய்யறதுக்காண்டி ஷூட்டிங் ட்ரைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இப்போ பாத்தீங்கன்னா அவனோட டார்கெட்டை துல்லியமா அடிக்க கத்துக்கிட்டான். மறுநாள் அவன் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறான். அங்க இவன் குழந்தைய மாதிரியே ஒரு குழந்தைய பார்க்க ரொம்ப ஃபீலிங்ஸ் ஆகி அந்த குழந்தைய கட்டி பிடிக்கிறான். அதை பார்த்து அவங்க அம்மா முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு என்னடா உனக்கு சவகாசம் சொல்லி அந்த குழந்தைய திட்டி அங்கேருந்து எடுத்துட்டு போயிடறாங்க. அங்கேருந்து இவன் ஃபீலிங்ஸோட நகர இவன் காருக்கும் பக்கத்துல போய் நிக்கிறான். அங்க அந்த கேங்ல உள்ள மெம்பர்ஸ் அங்க நிக்கிறத ஐடென்டிஃபை பண்றான். அதோட திரும்பி இந்த பக்கம் பார்த்தா அந்த கேங் லீடர் அந்த பக்கம் நின்றுகிட்டு இருக்கான். அவனை பார்த்தவனுக்கு கோபம் குப்பளிக்க திடீர்னு பார்த்தாக்கா அங்க சுத்தி இருக்கிற குழந்தைங்க எல்லாம் அவன்கிட்ட ரொம்ப சோசியலா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த இவனுக்கு ஒரே ஷாக்கு. நம்ம குழந்தைய கொண்டோம் எப்படா இவ்வளவு குழந்தைங்களோட விளையாண்டுட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி ஒரே ஷாக் ஆகுறான். ஒரு வழியா எப்படி அவனை சொருக்கணும்னு சொல்லிட்டு கத்திய உருவ சடனா யோசிச்சு இவ்வளவு கூடத்துல நம்ம இதை செஞ்சோம்னா நம்ம சிக்கிருவோம் அப்படின்னு சொல்லி கத்திய திரும்பி உள்ள சொருகிறான். இப்போ அந்த கேங் மெம்பர்ஸ் எல்லாம் கார்ல ஏற அந்த கேங்ல உள்ள ஒருத்தன் பின்னாடியால இவனை மோதுறான். இவன் கீழே விழ அதுல இருந்த ஒருத்தி ஐஸ்கிரீமை தூக்கி அவன் முகரையில ஊத்திட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அங்கிருந்து கிளம்புன இவங்க மேல அந்த கோவத்தை எல்லாத்தையும் அந்த டம்மி மேல காமிச்சிட்டு இருக்கான். கத்திய வச்சு டம்மி அவன் நல்லா பக்கமும் சக்கு சக்குன்னு குத்த பக்கத்துல இருந்த அந்த கேங் லீடரோட போட்டோவை பார்த்தவன் இந்த கத்திய அவன் முகத்துல வீசுறான். இப்போ கேங்ல இருந்த ஒருத்தனோட வீட்டை கண்டுபிடிச்சு அவன் ஜன்னல் வழியா எகிரி குதிக்கிறான். எகிரி குதிச்சவன் அவனை அட்டிச்சு மாடியில இருந்து கீழே தள்ள கீழே வந்தவனை கட்டி கோழியை தொங்க விட்டுருக்க மாதிரி தொங்க விட்டுருக்கான். இப்போ பக்கத்துல இருந்த ஒரு வெல்டிங் மாஸ்க் எடுத்து முகத்துல போட்டுக்கிட்டு அவனோட கட்டை அவுத்து விட்டு அவனை ஒரு டேபிள்ல உட்கார வச்சு அவங்களோட பிளான் என்னன்னு சொல்லி விசாரிக்கிறான். இவன் கையில வச்சு இந்த கத்திய டேபிள்ல குத்தி வச்சுட்டு அவங்களோட பிளானை எழுத சொல்ல வில்லியம் அவனோட கை கட்ட அந்த கத்தியில மாட்டி இழுத்து அறுத்துறான். அறுத்த கையோட அவனை குத்தி மோதி ரெண்டு பேரும் ஒருத்தன் அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. வில்ல அவன் முகரையில ஒரு கிக்கு விட பக்கத்துல கிடந்த ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து அந்த வில்லனோட காலில் குத்துறான் நம்ம ஹீரோ. வழியில கத்திக்கிட்டு தவழ்ந்து போன வில்லனை முட்டி தூக்கி கொண்டு லாண்ட்ரி ரூம்ல சொருகிறான் நம்ம ஹீரோ. கையில வச்சிருந்த ஸ்க்ரூ டிரைவரை வச்சு மீண்டும் அவனை குத்த முயற்சி பண்ண வில்லன் பக்கத்துல இருந்த வாஷிங் மிஷினோட டோரை திறந்து அவன் கையை வச்சு நச்சு விடுறான். திரும்ப வில்லன் ஹீரோவோட கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஹீரோ அடிச்சு அவனை தூக்கி அந்தாண்ட போடுறான். வில்லன் பக்கத்துல இருந்த கத்தி எடுத்து ஹீரோவை குத்த வரான். நம்ம ஹீரோ கடைசியா அவனுக்கு ஒரு ஸ்மாக்கை விட்டு அடிச்சு டேபிள்ல தூக்கி வீசுறான். அங்கேருந்து கட் பண்ணி ஹீரோ வில்லன்களை அழிக்கிறதுக்கு காலண்டர்ல நாள் குறிச்சு வச்சிருந்த அந்த காலண்டரை காமிக்கிறானுங்க. அவன் அதுல குறிச்சு வச்சிருந்த டேட்டு இன்னைய டேட்டு. அதை பார்த்தவன் அவங்கள பழி வாங்கறதுக்கு தயாராகிறான். ஒரு புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டை தூக்கி மாட்டிக்கிட்டு சில வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறான். கிளம்புறதுக்கு முன்னாடி அவன் குழந்தையோட ரூமுக்கு போயிட்டு அங்க இருக்கிற ஒரு மியூசிக் டாயை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறான். போறதுக்கு முன்னாடி தன் ஒய்ஃபை தூரத்துல இருந்து பாக்குறான். அவன் தன் குழந்தையோட பெயிண்டிங்கை வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறா மாடியில. அவளை பார்த்துட்டு அங்கேருந்து மூவ் ஆனவன் தன் குழந்தையோட கல்லறைக்கு போறான். அவன் கல்லறையில ஒரு கிஃப்ட் பாக்ஸை வச்சுட்டு ப்ரே பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறான்.
கிளம்புறான். அதே சமயம் டிடெக்டிவ் டேனிஸ் வீட்டுல ஏதோ சத்தம் கேட்க அவன் புல்லட்டை துப்பாக்கியில லோட் பண்ணிக்கிட்டு அங்கிருந்து வெளியே கிளம்புறான். டோரை ஓபன் பண்ண ஹீரோ அடிச்சவனை கட்டி கொண்டு வந்து அவன் வாசல்ல போட்டிருக்கான். போலீஸ் போர்ஸை வர சொல்லி அவனை புடிச்சு கொடுத்துட்டு அவனோட வந்த ஒரு கிரீட்டிங் கார்டை எடுத்து ஓபன் பண்ணி பாக்குறான். அதுல இன்னைக்கு நைட்டு எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி எழுதிருக்கு. அது கூட இந்த பென்ட்ரைவ் எடுத்து பாக்குறான். அதுல இதுவரைக்கும் ஹீரோ கலெக்ட் பண்ண டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. கேங்க பத்தின டீடைல்ஸ், அவங்க எங்கெங்க ஆப்ரேட் பண்றாங்க அப்படின்ற எல்லா டீடைலும் அந்த பென்ட்ரைவ்ல இருக்கு. அங்கிருந்து கட் பண்ணா நைட்டு ஹீரோ கார்ல போயிட்டு இருக்கான். அங்க அந்த கேங்ல உள்ள 2 பேர் ஒரு பொண்ணை பிடிச்சி சித்திரவதை பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்து அவன் காரை ரிவர்ஸ்ல எடுத்து வந்து அவங்க 2 பேரையும் செவுத்தோட செவுத்தா வச்சு நக்கிறான். அதுல ஒருத்தவனை கத்தியால குத்தி கார் டாப் மேல தூக்கி போட்டு அங்கனே ஸ்ட்ரீட்ல ஒரு 8 போடுறான். அவன் மேல இருந்தவன் துப்பாக்கி தூக்கி அவன் பக்கம் நீட்ட இவன் துப்பாக்கி எடுத்து டாப்போட டாப்பா வச்சு 4 அழுத்தி அவங்கள கொல்றான். அங்கிருந்து கிளம்புனவன் கேங் லீடரை தேடி அவனோட இடத்துக்கு போறான். அங்க பார்த்தா 2 கேங்குக்கு ஆல்ரெடி சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அங்க இவனுங்க ஒரு போலீஸை சுடுறதை இவன் பாக்குறான். பார்த்தவன் இவனும் உள்ள புந்து சுட ஆரம்பிக்கிறான். இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து ஒருத்தன் வீடியோ கால்ல அவன் பாஸ் கிட்ட காமிச்சுட்டு இருக்கான். அவன் பாஸும் வீடியோ கால்ல தூரத்துல இருந்து இவங்க நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேல அந்த போலீஸ் தூக்கி காருக்குள்ள போட்டுக்கிட்டு தப்பிக்கலாம்னு நினைக்கிறப்ப அந்த போலீஸ் அவங்க சுட்டு கொலை பண்ணிடுறாங்க. ஒரு கட்டத்துல அந்த போலீஸ் இறந்து போக நம்ம ஹீரோ அங்க தூரத்துல லைவ் எடுத்துக்கிட்டு இருந்தவனை காரை விட்டு அடிச்சு பறக்க விடுறான். பறந்து விழுந்தவன் அந்த போனை எடுக்கிறதுக்காண்டி நகண்டு வரான். அதை பார்த்த ஹீரோ அந்த போனை மிதிச்சு நொறுக்கிட்டு அவனை அதே இடத்துல போட்டு தள்ளுறான். அந்த வீடியோ கால்ல கேங் லீடர் இவனோட ஃபேஸ் ஐடென்டிஃபை பண்ணிடுறான். அந்த கேங் லீடர் இந்த வீடியோவை அந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கிற இடத்துல இருக்கிற ஒருத்தனுக்கு அனுப்புறான். அவன் ரொம்ப பிஸியா ஒரு ஆளை போட்டு அங்க அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அடிச்சுக்கிட்டு இருக்கிறவனை நம்ம ஹீரோ ஒரு பார்வை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். கார்ல போவே தன் குழந்தை வச்சிருந்த அலாம எடுத்துட்டு வந்தவன் அதுக்கு கிஸ் பண்ண பின்னாடியால ஒரு கார் வந்து இவன் காரை மோதுது. பார்த்தா நம்ம ஹீரோ துரத்திக்கிட்டு அந்த கேங்கு பின்னாடியே வந்துடுறாங்க. மாத்தி மாத்தி ஒருத்தனுக்கு ஒருத்தன் சுட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோவும் துப்பாக்கி எடுத்து அவங்கள ஒருத்தன் விடாம சுட்டுக்கிட்டே காரை ரன் பண்றான். ஒரு இடத்துல போயிட்டு காரை ஒரு 4 8 போட்டு ஒரு சின்ன சந்துக்குள்ள பூந்து போறான். எதுக்க பார்த்தாக்க அவங்க ஆளுங்க காரை வச்சு மறைச்சிருக்கிறாங்க. அங்க ஒரு 3 பேர் நிக்க அவங்கள யாரு என்னன்னு கூட பார்க்காம காரோட காரா வச்சு நசுக்குறான். பின்னாடி துரத்திட்டு வந்தவங்க பின்னாடியே வந்து இவன் கார்ல குத்த 2 காருக்கும் இடையில இவன் கார் சிக்கிக்குது. ஒரு வழியா அந்த 2 காரையும் அடிச்சு பறக்க விட்டுட்டு ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ள போக பின்னாடியே ஒருத்தன் ஒரு பைக் எடுத்துட்டு இவனை துரத்திட்டு வரான். பைக்ல வந்தவனை சைடுல வச்சு அணைச்சி நசுக்க பைக் நசுங்கிடுது. ஆனா இவன் கார்ல ஜம்ப் பண்ணி அவனை சுட ஆரம்பிக்கிறான். காரு சைடுல தொங்கிக்கிட்டு சுட்டுட்டு வந்தவனை ஒரு பில்லர்ல கொண்டு இடிக்கிறான். அவன் பில்லர்ல இடிச்ச வேகத்துல நில குழஞ்சு கீழே விழுவுறான். இவனும் காரை எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இங்க டிடெக்டிவ் டென்னிஸ் இவன் அனுப்புன இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் பிரிண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். அதே சமயம் வில்லனும் ஹீரோ அழிக்கிறதுக்கான மும்பரமான வேலைகள் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோவுக்கு டென்னிஸ் கிட்ட இருந்து இப்போ ஒரு மெசேஜ் வருது. உன்னோட போட்டோஸ் எல்லா கேங் கிட்டையும் இப்ப பரவிடுச்சு, உன்னை அழிக்கிறதுக்கு அவங்க தயாராயிட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த மெசேஜ்ல இருக்கு. அதை பார்த்து நம்ம ஹீரோ இன்னைக்கு நைட்டே இவங்க எல்லாம் அழிச்சாகணும்னு சொல்லிட்டு உடனே ஒரு கோட்டை எடுத்து மாட்டிக்கிட்டு பைக்ல அங்க பறக்குறான். வில்லன்க இருக்கிற இடத்த நெருங்கையில அவங்க டோரை க்ளோஸ் பண்றாங்க. நம்ம ஹீரோ தளபதி கணக்கா பைக்கை வீலிங் போட்டு உள்ள நுழையிறான். புல்லட் 4 பக்கமும் செதற தொடங்குது. வில்லங்க சுடுறத பார்த்த ஹீரோ தான் கொண்டு வந்த பேக்ல இருந்த கண்ணை எடுத்து பக்கத்துல விழுந்து கிடந்த பைக்ல லீக் ஆன பெட்ரோல் டேங்க பார்த்து அடிக்கிறான். அது வெடிச்சு செதற பக்கத்துல இருந்த காருக்கு எல்லாம் செதறி வெட்டிக்குது. இருந்த பாதி பேர் அதுலயே இறந்து போயிடறாங்க. அதுல தப்பிச்ச சில பேர் திரும்பி ஹீரோவை சுட ஆரம்பிக்கிறானுங்க. அங்க ஒரு பக்கம் சண்டை ரணகலமா போய்கிட்டு இருக்க. இங்க பாத்தீங்கன்னா நம்ம தலைவன் வில்லன் கேர்ள் ஃப்ரெண்டோட பக்காவா டான்ஸ் ஆடிக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோவை 4 பக்கமும் வந்து வில்லனோட ஆளுங்க சுட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் டெர்மினேட்டர் கணக்கா வில்லங்க எல்லாம் அடிச்சு சுட்டு பறக்க விடுறான். ஹீரோவும் ஒருத்தனா சுட்டு தள்ளிட்டு ஸ்டேர்கேஸ் வழியா மேல ஏறி போறான். அவங்களும் ஒவ்வொரு ஆளா வந்துகிட்டே இருக்காங்க. இவனும் அடிச்சு தூக்கி வீசி எறிஞ்சிட்டு மேல போயிட்டு இருக்கான். அங்கிருந்து வந்த ஒருத்தன் இவனோட கன்னை தட்டி விட ஒரு வழியா கை கலப்பு முடிஞ்சு அவனையும் சுட்டு தள்ளிடுறான். மேல போன ஒரு இடத்துல பாம செட் பண்ணிக்கிட்டு இருக்க இல்லையா, தூரத்துல இருந்து வந்து மொட்டையன் ஒருத்தன் டான்ஸினா கணக்கா ஸ்மாக் டவுன் பண்றான் ஹீரோவை. இப்போ மொட்டையனுக்கும் ஹீரோவுக்கும் இடையில சரியான ஃபைட் நடக்குது. ஒருத்தனுக்கு ஒருத்தன் மாத்தி அடிச்சுக்கிறாங்க. கீழே அடிபட்டு கிடந்த வில்லைங்க எல்லாம் திரும்பி மேல ஏறி வர நம்ம ஹீரோ பாம வெடிச்சு அவங்க எல்லாம் செதற விடுறான். ஒரு கட்டத்துல மொட்டைக்கும் ஹீரோவுக்கும் இடையில நடந்த சண்டையில ஹீரோ ஒரு கன் எடுத்து மொட்டைய சடுன்னு சுட்டு சல்லடையாக்குறான். அவனை காலி பண்ண கையோட இன்னொரு மொட்டையை நம்ம ஹீரோவோட அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அட் த சேம் டைம் பாத்தீங்கன்னா நம்ம டிடெக்டிவ் டென்னிஸ் அங்க வந்துடுறாரு. அவர் பங்குக்கு சில வில்லங்களை அவரு சுட்டு தள்ள இவரும் ஒவ்வொரு வில்லனா போட்டு தள்ளிட்டு மேல ஏறி வராரு. ஹீரோவுக்கும் மொட்டையனுக்கும் இடையில நடந்த சண்டையில 2 பேரும் ஆளுக்கு ஒரு கன்னை தூக்கிறாங்க. ஒருத்தனுக்கு ஒருத்தன் மாத்தி சுட்டு கையில ஹீரோ நம்ம மொட்டையனை நெஞ்சிலே வச்சு சுட்டு பறக்க விடுறான். இப்போ மேல வந்து டென்னிஸ் ஹீரோ 2 பேரும் நேருக்கு நேரா கன்னை பாயிண்ட் அவுட் பண்றாங்க. இவன் ஹீரோ தான் அப்படின்னு தெரிஞ்சதும் டென்னிஸ் கன்னை கீழே இறக்கிறான். இப்போ உள்ள இருந்த வில்லனோட கேர்ள் ஃபிரெண்ட் இவங்க 2 பேரும் சுட ஆரம்பிக்கிறா. அதுல டென்னிஸோட கையில ஒரு சூடு. அதை பார்த்து நம்ம ஹீரோ துப்பாக்கியை தூக்குனதும் எதுக்கு நிக்கிற பொண்ணு பெண்ணும் நம்ம ஹீரோ சாப்பிட்டா அந்த துப்பாக்கியை கீழே இருக்கிறாரு. இருந்தாலும் அவன் கொஞ்சம் கூட கருணை இல்லாம ஹீரோவோட நெஞ்சில 2 புல்லட்டா இருக்கிறா. அந்த பக்கம் அடிபட்டு கிடந்த டென்னிஸ் மேலே 2 புல்லட்டை பாய்ச்சா. இதை பார்த்து நம்ம ஹீரோ பண்ணாவது சொல்லி அவளை புல்லட்டை இறக்கி அவளை காலி பண்றான். அதே இடத்துல இந்த குண்டடிப்பட்டோட வில்லனை தேடி உள்ள போறாரு நம்ம ஹீரோ. உள்ள வந்த ஹீரோவை வில்லன் கன் எடுத்து ஒரு 2 ஷாட் அடிக்கிறான். அது நில குழந்தை கீழே
இருப்பான் நம்ம ஹீரோ வந்து ஹீரோட நெத்தியில வில்லன் கண்ணை பாயிண்ட் அவுட் பண்ண வில்லனோட முதுகுல ஒரு ஷாட் அடிக்கிறாரு டிடெக்டிவ் டென்னிஸ். ஹீரோ மேல வந்த வில்லனை புரட்டி போட்டு மூஞ்சில 4 ஸ்மாக் வைக்கிறாரு நம்ம ஹீரோ. இறந்து போன பையனோட ஞாபகங்கள்லாம் வந்து துரத்த ஹீரோ இன்னும் உக்கிரமா வெறியாகி வில்லனோட கழுத்தை பிடிச்சு நிறுத்தி கொலை பண்றாரு. அங்கிருந்து கட் பண்ண ஹீரோட வைஃப் சயா நான் குழந்தை கணவரோட கல்லறைக்கு முன்னாடி நின்று ஒரு லெட்டரை படிக்கிறாங்க. அத்தோட முடிக்கிறான் அந்த படத்தை. இது போன்ற சுவாரஸ்யமான ஹாலிவுட் படங்களை தமிழ்ல பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.